வாருங்கள் வாருங்கள் பலியில் கலந்திடவே, கொடுங்கள் கொடுங்கள் இறைவனில் மகிழ்ந்திடவே. என்றும் இனிதாய் வாழ ஒன்றாய் கூடிடுவோம், இணைந்தை பாடிடுவோம். வாருங்கள் வாருங்கள் பலியில் கலந்திடவே, கொடுங்கள் கொடுங்கள் இறைவனில் மகிழ்ந்திடவே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். இறை இயேசுவின் உயிர்ப்பில் மகிழ்ந்து கொண்டிருக்கும் அன்பின் உறவுகளே, கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை கொண்டு எந்நிலையிலும் அவருக்காக மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்று இன்றைய வழிபாட்டிற்கு நாம் அனைவரும் அழைக்கப்படுகின்றோம். எனவே இத்தியாக பலியினில் பங்கேற்க உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றோம். கிறிஸ்து இயேசுவின் உயிர்ப்பிற்கு பிறகு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் கிறிஸ்துவுக்கு சான்று பகர்ந்தனர். சான்று பகர்ந்ததால் துன்பத்தை அனுபவித்தனர். துன்பத்தை அனுபவித்தாலும் மக்களை நல்வழிப்படுத்தி மகிழ்ச்சி அடைந்தனர். மேலும் வாழ்வு தரும் உணவான கிறிஸ்துவை நம்பி வாழ்வை பெற்றுக்கொண்டனர். இவர்களை போன்று நாமும் கிறிஸ்துவின் நம்பிக்கையை உறுதிப்படுத்தி அவருக்கு சான்று பகர்ந்து துன்பத்தின் மத்தியில் மகிழ்வுடன் வாழ முன்வர வேண்டும். அன்றாட வாழ்வில் நாம் சந்திக்கும் நிகழ்வுகளின் நினைவால் மனம் தளர்ந்து போகாமல் தொடக்க கால கிறிஸ்தவர்களை போன்று விசுவாச சாட்சிய வாழ்வு வாழ வரமேந்தி இவ்வுன்னத பலியில் இணைவோம். மேலும் மாதா தொலைக்காட்சி வழியாக நற்செய்தி அறிவிக்கப்படுவதற்கு உறுதுணையாக இருக்கும் அருட்தந்தையர்கள், அருட்சகோதரர்கள், இருபால் உழைப்பாளர்கள் அனைவருக்காகவும் செவிப்போம். இறையாசீர் பெறுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடவுளில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது குடும்பத்திலே தங்கியிருந்து கனிவுடன் அதை வளரச் செய்ய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது நம்பிக்கையின் அருளை பெற்றவர்கள் ஒரே திருமகனா உதித்தவன் உயிர்ப்பில் என்றென்று நிலையான பங்கு பெற செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தாங்கள் சென்ற இடமெல்லாம் நற்செய்தியை அறிவித்து வந்தனர். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை திரு வார்த்தைகள் 1-8 வரை. அந்த நாள்களில் எருசலேம் திருச்சபை பெரும் இன்னலுக்கு உள்ளாகியது. திருத்தூதர்களை தவிர மற்ற அனைவரும் யூதேயா சமாரியாவின் நாட்டுப்புறமெங்கும் சிதறடிக்கப்பட்டு போயினர். இறைப்பற்று உள்ள மக்கள் ஸ்தேவானை அடக்கம் செய்து அவருக்காக மாரடித்து பெரிதும் புலம்பினர். சவுல் வீடு வீடாய் நுழைந்து ஆண்களையும் பெண்களையும் இழுத்து கொண்டு போய் அவர்களை சிறையில் அடைக்கச் செய்தார். இவ்வாறு அவர் திருச்சபையை அழித்து வந்தார். சிதறிய மக்கள் தாங்கள் சென்ற இடமெல்லாம் நற்செய்தியை அறிவித்து வந்தனர். பிலிப்பு சமாரியா நகர் சென்று அங்குள்ள மக்களுக்கு மெசியாவை பற்றி அறிவித்தார். பிலிப்பு சொன்னவற்றை கேட்டும் அவர் செய்த அரும் அடையாளங்களை கண்டும் வந்த திரளான மக்கள் ஒருமனத்தோடு அவருக்கு செவிசாய்த்தனர். ஏனெனில் பலரை பிடித்திருந்த தீய ஆவிகள் அவர்களிடமிருந்து உரத்த குரலுடன் கூச்சலிட்டு கொண்டே வெளியேறின. முடக்குவாதமுற்றோர், கால் ஊனமுற்றோர் பலரும் குணம் பெற்றனர். இதனால் அந்நகரில் பெரும் மகிழ்ச்சி உண்டாயிற்று. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். நாம் அனைவரும் பாட வேண்டிய பல்லவி. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். 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 அவரது பெயரின் மாட்சியை புகழ்ந்து பாடுங்கள். அவரது புகழை மேன்மைப்படுத்துங்கள். கடவுளை நோக்கி செயல்கள் எவ்வளவு அஞ்சத்தக்கவை என்று சொல்லுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோர் உம்மை பணிந்திடுவர். அவர்கள் உம் புகழ் பாடிடுவர். உம் பெயரை புகழ்ந்து பாடிடுவர் என்று சொல்லுங்கள். வாரீர் கடவுள்
அவர் மானிடரிடையே ஆற்றி வரும் செயல்கள் அஞ்சுதற்கு உரியவை. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள் ஆர்ப்பரியுங்கள். கடலை உலர்ந்த தரையாக அவர் மாற்றினார். ஆற்றை அவர்கள் நடந்து கடந்தார்கள். ஆங்கே அவரில் நாம் அகமகிழ்ந்தோம். அவர் தமது வலிமையால் என்றென்றும் அரசாள்கிறார். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள் ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள் ஆர்ப்பரியுங்கள். Hallelujah, 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 hallelujah. வாழ்வு தரும் உணவு நானே. என்னிடம் வருபவருக்கு பசி இராது என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. Alleluia, 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 alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரின் ஆசி உமக்கே. இயல் 6 இறை சொற்றொடர்கள் 35-40 வரை. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி, வாழ்வு தரும் உணவு நானே. என்னிடம் வருபவருக்கு பசியே இராது. என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது. ஆனால் நான் உங்களுக்கு சொன்னவாறே நீங்கள் என்னை கண்டிருந்தும் நம்பவில்லை. தந்தை என்னிடம் ஒப்படைக்கும் அனைவரும் என்னிடம் வந்து சேருவர். என்னிடம் வருபவரை நான் புறம்பே தள்ளிவிட மாட்டேன். ஏனெனில் என் சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல, என்னை அனுப்பியவரின் விருப்பத்தை நிறைவேற்றவே நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன். அவர் என்னிடம் ஒப்படைக்கும் எவரையும் நான் அழிய விடாமல் இறுதி நாளில் அனைவரையும் உயிர்த்தெழச் செய்ய வேண்டும். இதுவே என்னை அனுப்பியவரின் திருவுளம். மகனை கண்டு அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலைவாழ்வு பெற வேண்டும் என்பதே என் தந்தையின் திருவுளம். நானும் இறுதி நாளில் அவர்களை உயிர்த்தெழச் செய்வேன் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதரிகளே, சகோதரர்களே, மாதா தொலைக்காட்சியின் அன்பு நண்பர்களே, இயேசு சபையினர் கடந்த 70 ஆண்டுகளாக ஒரு மாத இதழை வெளியிட்டு வந்தார்கள். அந்த மாத இதழுடைய பெயர் நற்கருணை வீரன் என்பது.
கடந்த சில ஆண்டுகளாக அது தடைபட்டு நின்றுவிட்டது. மீண்டுமாக இந்த மாதத்திலிருந்து வெளியிட ஆரம்பித்திருக்கார்கள் புதுப்பொழிவோடு. அப்படிப்பட்ட அந்த இதழிலே இப்பொழுது புதிதாக வந்ததிலே ஒரு அருமையான கதை ஒன்று நான் வாசிக்க நேர்ந்தது. அந்த கதையினுடைய தலைப்பு என்ன என்று சொன்னால் 3 மீன்கள். அந்த கதை இப்படியாக சொல்கிறது. ஒரு குளத்திலே 3 மீன்கள் வசித்து வந்தன. அந்த 3 மீன்களும் வெவ்வேறு வகையை சார்ந்தவை. அவர்களது குணமும் சிந்தனையும் கூட மாறுபட்டிருந்தது. எனினும் அந்த மூவரும் நெருங்கிய நண்பர்கள். அவற்றில் ஒரு மீன் விதியை நம்பியது. அதாவது நமது வாழ்க்கையில நடக்கவிருப்பது எல்லாமே நடந்துதான் தீரும். அதனை யாராலும் மாற்ற முடியாது. மேலும் கடினமாக உழைப்பதால் எந்த பயனும் கிடையாது என்று ஒரு மீன் நம்பியது. இரண்டாவது மீன் சற்று ஞானமும் விவேகமும் கொண்டது. அனைத்தையும் ஆராய்ந்து செய்ய வேண்டும், எதிலும் அவசரப்படக்கூடாது என்று வலியுறுத்தியது இந்த இரண்டாவது மீன். மூன்றாவது மீன் நம்பிக்கை கொண்ட மீன். இறை நம்பிக்கைதான் வாழ்வின் வழிகாட்டி என்று எண்ணியது இந்த மூன்றாவது மீன். ஒரு நாள் இந்த நம்பிக்கை கொண்ட மீன் கரையிலே 2 மீனவர்கள் பேசிக்கொண்டதை கேட்கிறது. அந்த 2 மீனவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்று சொன்னால், நாளை இந்த குளத்திலே நிறைய மீன் பிடிக்கலாம், தயாராக வந்துவிடு என்று ஒரு நண்பர் மற்றொரு நண்பருக்கு சொல்லுகிறார். இருவரும் முடிவு செய்கிறார்கள், மறுநாள் அந்த குளத்திலே மீன் பிடிக்க வேண்டும் என்று சொல்லி. தான் கேட்டதை இந்த நம்பிக்கை கொண்ட மீன் மற்ற 2 நண்பர்களிடத்திலே பகிர்ந்து கொண்டது. அவ்வாறு பகிர்ந்து கொண்டு, நாம் வாய்க்கால் வழியே தப்பித்து விடலாம், வேறு வேறு குளத்திற்கு சென்று விடலாம் என்று சொன்ன பொழுது, விதியை நம்பிய மீன் சொன்னது, விதி இருந்தால் நீ அகப்பட்டு கொள்வாய், ஏன் அலட்டிக் கொள்ள வேண்டும் என்று அலட்சியப்படுத்தியது. இரண்டாவது மீன், அவர்கள் வலையை முதலிலே வீசட்டும், பிறகு நாம் வழியை தேடலாம் என்று சொன்னது. ஆனால் நம்பிக்கை கொண்ட மீன் மட்டும்தான் வாய்க்கால் வழியே தப்பித்து வேறொரு குளத்திற்கு சென்று விட்டதாக கதை நிறைவு செய்கிறது. அந்த கதையின் முடிவிலே அழகாக சொல்லுவார்கள், நம்பிக்கைதான் வாழ்வழிக்கும், அவன் நம்பிக்கை வாழ்வை அழிக்கும் என்று சொல்லி. காரணம், மற்ற 2 மீன்களும் வலை வீசப்பட்டதால் பிடிக்கப்பட்டு சாப்பாடாக மாறிவிட்டது என்று சொல்லுவார்கள். இறை இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதரிகளே, சகோதரர்களே, நமது வாழ்க்கையிலே நம்பிக்கைதான் நமக்கு நங்கூரம். நம்பிக்கை கொண்டவர்கள்தான் வாழ்வை அனுபவித்து அந்த வாழ்வை மற்றவர்களுக்கும் கொடுக்க முடியும் என்ற அருமையான செய்தியைத்தான் வாசிக்க கேட்ட இறை வார்த்தைகள் நமக்கு வலியுறுத்துகின்றன. இன்றைய முதல் வாசகம் சவுல் திருச்சபையை துன்புறுத்தும் நிகழ்வை முன்வைத்ததை நாம் வாசிக்க கேட்டோம். சவுலுடைய துன்புறுத்தலினால் இன்னலுற்ற மக்களிலே மிக பலர் நம்பிக்கை கொண்டவர்கள். எனவேதான் அவர்கள் தாங்கள் சிதறடிக்கப்பட்டு சென்ற இடமெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றி வந்ததாக முதல் வாசகம் நமக்கு எடுத்துச் சொல்கிறது. அதே போல நம்பிக்கை கொண்ட பிலிப்பு செய்த அரும் அடையாளங்களைக் கண்டு திரளான மக்கள் அவருக்கு செவி சாய்க்கின்றார்கள். அந்த செவி சாய்த்த மக்களிலே யாரெல்லாம் நம்பிக்கை கொண்டிருந்தார்களோ அவர்கள்தான் புதுமைகளை அனுபவித்தார்கள், மகிழ்ச்சியிலே திளைத்தார்கள் என்று முதல் வாசகம் நமக்கு எடுத்துச் சொல்லுகிறது. அதே போல நற்செய்தியிலே நம்பிக்கை கொண்டவர்கள் தன்னிடம் வருகின்ற பொழுது, நான் இறைவார்த்தை என்கின்ற உணவை தருவேன், அந்த நம்பிக்கை கொண்டவர்களுக்கு பசியும் இராது தாகமும் எடுக்காது என்று எடுத்துச் சொல்கின்ற இயேசு குறைவின்றி நிறைவோடு வாழ்வர் என்ற உறுதியை முன்வைக்கிறார் இன்றைய நற்செய்தியிலே. எனவே அன்புக்குரியவர்களே, நாமும் அத்தகைய நம்பிக்கையை நமதாக்கி நிறைவை நோக்கி பயணிக்க அழைப்பு விடுக்கிறது இன்றைய வழிபாடு. அவ்வாறு பயணிக்கின்ற பொழுது
மகிழ்ச்சியோடு வாழ்வை நாமும் அனுபவிக்கலாம். அந்த வாழ்வை மற்றவர்களோடும் பகிர்ந்து கொள்ளலாம். காரணம், நம்பிக்கைதான் கிறிஸ்தவ வாழ்வினுடைய அடித்தளம். கிறிஸ்தவ வாழ்வுக்கு நம்பிக்கை இல்லை என்று சொன்னால் நமது வாழ்வே அர்த்தமில்லாமல் போய்விடும். எனவேதான் இந்த நம்பிக்கை கிறிஸ்தவ வாழ்வினுடைய அவசியம், அடித்தளம் என்பதை உணர்ந்த பவுலடிகளார் இந்த நம்பிக்கையை இறையியல் புண்ணியங்களில் ஒன்றாக முன்வைக்கிறார். தான் எழுதிய கொரிந்தியருக்கு எழுதிய முதல் கடிதத்திலே 13வது பிரிவு 13வது இறைவசனத்திலே. எனவேதான் நம்பிக்கையை பற்றி நாம் அதிகம் கேள்விப்பட்டிருக்கின்றோம், அதிகம் சிந்தித்திருக்கின்றோம், அதிலே வளர என்று ஜெபித்திருக்கின்றோம். ஆனால் நம்பிக்கை கொண்ட மக்கள் எப்படிப்பட்டவர்கள், நம்பிக்கையுடைய பயன் என்ன, நம்பிக்கை கொண்டவருடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் எப்படி ஏற்படுகிறது என்று நாம் ஆழமாக சிந்திக்கின்ற பொழுது 4 வகையான மாற்றங்களை என்னால் சிந்திக்க முடிகிறது. முதலாவது, யாரெல்லாம் நம்பிக்கையிலே திளைத்திருக்கிறார்களோ அவர்கள்தான் பேறு பெற்ற மக்கள். அவர்கள்தான் வாழ்வு என்ற கொடையை அனுபவிக்கின்ற பேரிலே வளருகிறார்கள். இதைத்தான் எரேமியா இறைவாக்கினர் தன்னுடைய புத்தகத்திலே 17வது பிரிவு 7வது இறைவசனத்திலே அழகாக சொல்லுவார். ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவரே அவர்களது நம்பிக்கை என்று சொல்லுகிறார். யாரெல்லாம் அவரிலே நம்பிக்கை வைக்கிறார்களோ அவர்கள் பேறு பெற்ற மக்கள் மட்டுமல்ல, அந்த ஆண்டவர் தான் அவருடைய நம்பிக்கையாக பிடித்து கொண்டு பயணிக்கிறார்கள் என்று எரேமியா இறைவாக்கினர் சொல்லுகிறார். அதே போல 2வது பயனாக நான் பார்ப்பது, நம்பிக்கை கொண்டவருடைய வாழ்க்கையிலே எதுவுமே ஒருபொழுதும் வீண் போகாது. அவருடைய வாழ்வு எப்பொழுதுமே செழித்தோங்கும் என்பதைத்தான் திருப்பாடல் 9வது திருப்பாடல் 18வது இறைவசனம் நமக்கு தெளிவாக சொல்கிறது. எளியோரின் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. எளிய மக்களுடைய நம்பிக்கைக்கெல்லாம் எப்பொழுதுமே பயன் உண்டு என்பதை உணர்ந்த திருப்பாடல் ஆசிரியர் தான் அழகாக சொல்லுகிறார், எளியோரின் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது என்று சொல்லி. 3வது பயனாக நான் பார்ப்பது, நமது வாழ்க்கையிலே துன்பங்கள் தொடரலாம், துயரங்கள் வரலாம், வாழ்வே ஒரு போராட்டமாக மாறலாம். இந்த துயரங்கள், துன்பங்கள், போராட்டங்கள் மத்தியிலே நம்பிக்கை கொண்ட மக்கள்தான் ஆண்டவருடைய பேரன்பால் வழிநடத்தப்படுவார்கள் என்று நாம் இறைவார்த்தையை வாசிக்கிறோம். குறிப்பாக 32வது திருப்பாடல் 10வது இறைவசனம் சொல்லும், பொல்லாருக்கு வரும் துன்பங்கள் பல, ஆண்டவரில் நம்பிக்கை கொள்வோரை அவரது பேரன்பு சூழ்ந்து நிற்கும் என்று அழகாக நமக்கு எடுத்துச் சொல்கிறது. அன்புக்குரியவர்களே, இறுதியாக 4வது பயனாக நான் பார்ப்பது, நம்பிக்கை கொண்ட மக்கள் எப்பொழுதுமே ஒரு புதிய ஆற்றலை பெற்று வாழ்க்கையிலே பயணிப்பார்கள். இதைத்தான் எஸ்ஐயா புத்தகத்திலே 40வது பிரிவு 31வது இறைவசனத்திலே வாசிக்கின்றோம். ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்களோ புதிய ஆற்றல் பெறுவர். ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்களோ புதிய ஆற்றல் பெறுவர். கழுகுகள் போல் இறக்கை விரித்து உயரை செல்வர். அவர்கள் ஓடுவர், களைப்படையார், நடந்து செல்வர், சோர்வடையார் என்று அழகாக இறைவாக்கினர் எஸ்ஐயா நமக்கு எடுத்துச் சொல்லுகிறார். ஆக அன்புக்குரியவர்களே, நம்பிக்கை என்பது நமது வாழ்க்கையிலே பலதரப்பட்ட பயன்களையும் மாற்றங்களையும் உருவாக்கி கொண்டிருக்கிறது. எனவேதான் இதை இறையியல் புண்ணியமாக பவுலடிகளார் நமக்கு சொல்லுகிறார். அந்த நம்பிக்கையை நமது வாழ்க்கையினுடைய அடித்தளமாகவும் ஆழமாகவும் அவசியமாகவும் கருதி பயணிக்க வரம் கேட்டு மன்றாடுவோம். காரணம், நம்பிக்கை என்பது நமது செயல்களுக்கு அடித்தளமாக இருக்கிறது, செயல்களுக்கு இட்டுச் செல்கிறது. எனவேதான் நம்பிக்கை இல்லை என்றால் நமது வாழ்வும் பயனற்றதாகிவிடும், செயல்களும் செயலற்றதாகிவிடும். இதை உணர்ந்த யாக்கோப்பு தான் எழுதிய கடிதத்திலே 2வது பிரிவு 26வது இறைவசனத்திலே நம்மை பார்த்து தெளிவாக சொல்லுவார், உயிர் இல்லாத உடல் போல, உயிர் இல்லாத உடல் போல செயல்கள் இல்லாத நம்பிக்கை செத்ததே. ஆமென். இறைவா, நீர் எனக்கு செவிசாய்த்தீர், ஏனெனில் நான் கூப்பிட்டேன், உம் செவியை திருப்பி
என் விண்ணப்பத்துக்கு செவி சாய்த்திரளும் என்று திருப்பாடல் ஆசிரியர் அன்று செபித்தது போல இப்பொழுது நாம் நமக்காகவும் பிறருக்காகவும் நம்பிக்கையோடு செபிப்போம். வாழ்வு தரும் உணவு நானே என்று கூறிய இறைவா, உமது திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள், இறைமக்கள் அனைவரும் தாங்கள் செய்யும் பணியிலும் செல்கின்ற இடமெல்லாம் கிறிஸ்துவுக்கு சான்று பகர தேவையான மன தெளிவையும் ஞானத்தையும் மன வலிமையையும் உடல் பலமும் தந்தருளுமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என்றென்றும் அரசாளும் இறைவா, எம் நாட்டுத் தலைவர்கள், கட்சி பிரமுகர்கள், ஆளும் அதிகாரிகள், காவல்துறையினர், நீதித்துறையினர் ஆகிய அனைவரும் தங்களுடைய அதிகாரத்தை தவறான வழியில் பயன்படுத்தி பிளவுகளை ஏற்படுத்தாமல் ஒற்றுமையை உண்டாக்க தங்களால் முடிந்த அளவு நன்மையானவற்றை செய்து மக்கள் வாழ்வு உயர தன்னலமில்லா சேவை மனப்பான்மையோடு செயல்பட நல்ல மனதை தந்தருளுமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்ற வந்த இயேசுவே, உம்மை போல எம் பங்கு மக்கள் அனைவரும் இறைவன் தங்களுக்கு வைத்திருக்கும் திட்டத்தை உணர்ந்து அறிந்து நிறைவேற்ற பல முயற்சிகளை தியாக மனநிலையில் உறுதியாக செயல்பட அருள் வளங்களை தந்தருளுமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சென்ற இடமெல்லாம் கிறிஸ்துவுக்கு சான்று பகர வேண்டும் என அறிவுறுத்திய இறைவா, உலகத்தின் வழியாக இறையாட்சியை எடுத்துச் செல்லும் மாதா தொலைக்காட்சியின் அருட்தந்தைகள், அருட்சகோதரிகள், இருபால் ஊழியர்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்கள் முன்னெடுக்கும் நற்செய்தி பரப்பு நிகழ்வுகளை எல்லா மக்களையும் சென்றடையவும், அவர்களுக்கு தேவையான பொருட்செல்வமும் அருட்செல்வமும் உடல் செல்வமும் கிடைக்க அருள் புரியுமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் அமைதியாக செபிப்போம். எங்களுக்கெல்லாம் தாயும் தந்தையுமான இறைவா, நீங்கள் எவற்றையெல்லாம் கேட்பீர்களோ அவற்றை பெற்று விட்டீர்கள் நம்புங்கள். கேட்டபடியே உங்களுக்கு நடக்கும் என்று சொன்ன உம் அன்பு திருமகனுடைய வார்த்தைகளில் நம்பிக்கை வைத்து எங்களுடைய மன்றாற்றுக்களை உம் பாதத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். இவற்றை கனிவோடு கண்ணோக்கி எங்களை தொடர்ந்து ஆசீர்வதித்து நாங்கள் என்றென்றும் நம்பிக்கை கொண்ட உயிரோட்ட மக்களாக பயணிக்க வரமருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தந்தே நுமக்கே தந்தே பிறன்பு பணி செய்யவே தந்தை நுமக்கே தந்தை பிறன்பு பணி செய்யவே அருள்வாழ்வி
ஒன்று எனக்கு போதும். உயர்வோடும் தாழ்வோடும் வாழும் போதும் உம்முரு ஒன்று எனக்கு போதும். மகிழ்வோடும் உயர்வோடும் வாழும் போதும் உம் கரம் ஒன்று என்னை தேற்றிடும். என்னை தந்தேன், எல்லாம் தந்தேன், என் வாழ்வை பலியாகவே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பாஸ்கா மறை நிகழ்வுகள் வழியாக எங்களை இன்று மக்களுக்கு செய்திட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் தொடர்ந்து புரியும் பரிகார செயல் எங்களுக்கு முடிவில்லா பேரின்பத்தின் காரணமாய் அமைந்திட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியாடும் இச்சிறப்பான காலத்திலும் இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமா. ஏனில் கிறிஸ்து எங்களுக்கு இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உமது திருமணிடையராது வரைந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியானவர் இனிமேல் சாக மாட்டார், கொலை செய்யப்பட்டவர் என்றும் வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பங்கு அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமானவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா, 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 ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்றும். ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு
தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவம் மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவளின் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர் தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலர்களான புனித அந்தோனியார், புனித புலோமினம்மாள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று இறை படிப்பினையால் வெற்றி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட
குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவிட நிரள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் என்றென்றும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை வாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை நாங்கள் உட்கொள்ளும் திருவுடலும் திறத்தும் எங்கள் மீது தீர்ப்புக்கும் தண்டனை சொல்லாக்கும் பரிவிறக்கத்தும் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் மருந்தாகவும் இருப்பனவாக. ஏதோ இறைவனின் செம்மறி, ஏதோ உலகின் பாவங்களை போக்குபவர், செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருளாய் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திறத்தும் காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக. நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரை, நாங்கள் புரியும் வேண்டல்களுக்கு செவி சாய்த்தருளும். அதனால் எங்கள் மீட்பின் புனிதமிக்க பரிமாற்றம் எங்களுக்கு இவ்வுலக வாழ்வில் உமதாரல் உதவியை அளித்து என்றென்றும் உள்ள மகிழ்ச்சிக்கான உறுதியை தந்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன்,
திருத்தந்தையின் கருத்துகளுக்காகவும் நம் அனைவரின் தேவைகளுக்காகவும் மாதா தொலைக்காட்சி வளர்ச்சி பணிகளுக்காகவும் மற்றும் உபகாரிகளுக்காகவும் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.